ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த டிவி 55 இன்ச்சஸ் ஃபால்ட்டு ஆடியோ செக்ஷனு. இந்த வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ நல்லா இருக்குது, ஆனால் ஆடியோ கரகரன்னு ஒரு சத்தம் வருது. அதனால் இந்த டிவியை சர்வீஸுக்கு பண்ண போகிறோம். பார்ப்போம் சர்வீஸை. வீடியோவுடன் காட்டாத காரணம் காப்பிரைட்டு ப்ராப்ளம் வந்துடும். ஆடியோ போட்டு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு கேட்டுக்குங்க. உங்கள் டிவியில் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கணும். அது இல்லாமல் ஆடியோ ஐசி இருந்தால் இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியும் வேலை செய்யாது. நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த செக்ஷனை இந்த டிவியை பிரிக்க போகிறதில்ல, கழட்ட போகிறதும் இல்லை. உங்கள் வீட்டில் இதுமாரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் இப்படி சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். டிவி சர்வீஸ் வீடியோ போட்டதே இல்லை. இதை காப்பிரைட் வந்துடுமோன்னு பயமாக வேறு இருக்குது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இதை சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். முதல்ல நம்ம டிவி சர்வீஸ் பண்ணி வீடியோ போடுறோம். அதனால் நம்ம சேனல் வீடியோவே எடுத்து இப்போ காட்டுறேன். இதில் ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டுக்குங்க. ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த ஆர்டர் போட்டிருந்தது இன்றைக்கி கையில் கிடச்சிருச்சு. அதை பிரித்து ஓப்பன் பண்ணி நம்ம செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவியில் கனெக்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போவோம். டிவியை கழட்டாமலே வீட்டிலே சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்காக சர்ஜூத் ப்ளூடூத் பிளேயர் பார்ப்போம். எத்தனை வாசு என்ன, எத்தனை ஸ்பீக்கர் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். ஓகே, ஓப்பன் பண்ணி எடுத்து என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம். மினி ஹோம் தேட்டர் சர்ஜூத்ங்கிற கம்பெனி. 4 ஸ்பீக்கர் இருந்ததுன்னா 4, 5, 6 ஸ்பீக்கர்லாம் இருந்தால் ஹோம் தேட்டர்னு சொல்லலாம். இது மினி ஹோம் தேட்டர்னு வச்சுப்போமே, நம்ம ஒரு பேர் புதுசா. இனிமே டிவி ஆடியோ இந்த சர்ஜூத் ப்ளூடூத்தில் தான் வேலை செய்ய போகுது. இதுதான் சர்ஜூத்தை தான் கனெக்ட் பண்ண போகிறோம் ப்ளூடூத்தில். பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. லேபிளை பார்த்துக்குங்க. கிளியராக இருக்கா கேமரா? 5 வோல்டேஜ் தான். 10 வாட்டு, 1 ஆம்பியர். இருங்க, 1 ஆம்பியர் தான். உள்ளே ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்னு எழுதியிருக்குது. மாடல் நம்பர்லாம் போட்டிருக்கு, பார்த்துக்குங்க. 2 ஸ்பீக்கர் தான். 5 வாட், 5 வாட்டு, 10. வழக்கமாக ஆஃப் ஆன் சுவிட்சு, சார்ஜிங் போட்டு, யூஎஸ்பி, மெமரி கார்டு, மோடு மாற்றுறது, வேல்யூம் கூட்டுறது குறைக்கிறது, சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சு ஸ்டாண்ட் பை பண்ணி வச்சுக்கலாம். வழக்கமாக உள்ளது தான். இந்த மாடல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட என்னென்ன வந்திருக்குங்கிறத காட்டுறேன்.
சார்ஜிங் ஒயரில் 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. லென்த்து கம்மியாக இருக்குது, பிரித்து பார்த்தேன். இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரில் 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட சேர்த்து வந்திருக்குது. வந்து இந்த டிவியில் உள்ள பென் டிரைவர் போடுறோம்ல, அதிலேருந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுருவோம். பவரை ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன சவுண்டு வருதுன்னு. என்னப்பா அது? Hello, welcome to Sarjut. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஓகே, சவுண்டு சூப்பராக இருக்குது. நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே ஒரு சர்வீஸ் மேனுவல் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் இதை பார்த்துக்கிட்டு என்னுடைய ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குது ஆடியோன்னு பார்ப்போம். முதல் மங்களகரமாக ஆரம்பிப்போம். சவுண்டு செக் பண்ணுறோம். கனெக்ட் ஆகுது. இது கரெக்டாக இருக்குது. சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால சார்ஜரில் போட்டிருக்கோம். கொஞ்சம் டிவி செட்டிங் உள்ளே போயிட்டு நம்ம வந்து ப்ளூடூத்தை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத்துக்கும் இந்த டிவிக்கும் இந்த மாடலுக்கு கனெக்ட் பண்ணுவோம். சர்ஜத்துக்கு பேர் இருக்குது. அந்த கனெக்ட் பண்ணி ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன். இதுமாரி உங்களுக்கு வீட்டில் டிவி ஏதாவது ரிப்பேர் ஆகிடுதுன்னா நீங்கள் எதுவும் போயிட்டு நீங்கள் வந்து டெக்னீஷியன்லாம் தேடிக்கிட்டு ஆடியோ இல்லைன்னா கஷ்டப்படுவீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது பண்ணுறேன். சில பேர் இந்த டிவி வந்து வீட்டில் பார்க்க மாட்டாங்க. நம்ம இந்த வீட்டிலே இது பார்த்துட்டு வந்துட்டால் மறுபடியும் இது ஆர்டர் போட்டு வாங்கி இந்த சர்வீஸ் மேனுவல்லாம் பார்த்து நான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் டிவியில் வந்து செட்டிங்குள்ளே போயிட்டு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ எப்படி இருக்குங்கிறத எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். அந்த வீடியோவும் இப்போ ஷூட் பண்ணுவோம். காட்டனை வந்து முழுமையாக காட்டுறேன். நல்லா கிளியராக. சுஜித்ங்கிற ஒரு ப்ளூடூத் மோடம் தான் வாங்கியிருக்கிறோம். இது ரேடியோன்னு சொல்லலாம், மாடல்னு சொல்லலாம். பார்த்துக்குங்க, தெளிவாக காட்டுறேன். லேபிள் கிளியராக எனக்கு சூட்டில் புரியல. ஃபோட்டோவும் வேணும்னாலும் எடுத்து போடுறேன், இதில் அப்லோடு பண்ணுறேன். உங்கள் வீட்டு டிவி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா டெக்னீஷியனை யாரும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதுமாரி வாங்கி கனெக்ஷன் பண்ணிவிட்ருங்க. முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் டிவிக்கும் ப்ளூடூத்துக்கும் கனெக்ஷன் பண்ணிடலான்னு. இப்போ கனெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போது செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. செட்டிங்ஸுக்குள்ளே போகிறோம்.
அர்ச்சனல் செட்டிங்கில் போனோம், ஆடுக்கு போயிட்டோம். இப்போ ரிமோட்டுக்கு ஆன் பண்ணணும், ஆடை ஆன் பண்ணணும். இப்போ ஸ்கேன் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சர்ஜூஸ்னு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். இப்போது பேர்னு கட்டுறது பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே சர்ஜுன்னு காட்டுது பாருங்கள், கனெக்டடுன்னு காட்டுதா. இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது டெஸ்ட் பண்ண போகிறோம். சர்ச்சு தான் நம்மளோட ஸ்பீக்கரு, கனெக்டடுன்னு காட்டுது பாருங்கள். இப்போது யூடியூப்பில் ஏதோ ஒரு படம் போட்டு பார்ப்போம், காப்பிரைட் இல்லாததா நம்ம வீடியோ போடுவோம். ஆன் ஆஃப் ஆகாது. அதுக்காக இது என்ன ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சி சர்வீஸ் முடித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து குறை நிறைகளை விளக்கமாக சொல்லுங்கள். இது வந்து கேங் கண்டென்சர் வகையா, கேங்குன்னு சொல்லுவாங்க. இது கண்டென்சர் வகையா. இப்போ சவுண்டு எப்படி இருக்குது, கேங் டிரைவர் சவுண்டு எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்த சவுண்டுக்கும் இப்போ உள்ள சவுண்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது. டிவியே நம்ம கழட்டவும் இல்லை, ரிப்பேர் பண்ணவும் இல்லை, சின்ன ஒரு செலவுலேயே இப்போ ஆடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டில் எந்த டெக்னீஷியன் இல்லாமல் நீங்களே செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கிறேன். எப்படி நம்ம பிளானிங்கு, எந்த டெக்னீஷியன் உதவி இல்லாமல் நீங்களே இந்த டிவியை ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த பிளான் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டிவியை கழட்டவும் இல்லை, எடுத்துகிட்டு போகவும் இல்லை, டெக்னீஷியன்கிட்ட ரிப்பேரும் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இதுமாரி ஒன்று வாங்கி கனெக்ஷன் பண்ணிவிடுங்க. நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு செட்டிங் காட்டிட்டேன், ஐடியாவும் கொடுத்துட்டேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.